வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ முடியல, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தா நடந்துன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தா, மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து பெரிய கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் முடியிறப்ப மேல் நோக்கி முடிய வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஆனால் நம்மளோட ப்ரிடிக்ஷன் வந்து ஃபுல்லாக ஒரு 100% நேற்று வந்து கொடுத்தது ஃபுல்லாக தப்பாக போயிடுச்சு. காரணம், ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸை கூட இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ண முடியல. 5 மினிட்ஸில் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் தாண்டவே முடியல மார்க்கெட்டால். மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு தப்பாக போயிடுச்சு. நேற்றோட ப்ரிடிக்ஷன் தப்பு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு எப்படி நடக்க வாய்ப்புன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். டே கேண்டலோட பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டே கேண்டில் வச்சுருக்கேன். டேவோட ஹைன்னு பார்த்தோம்னா 21,813. லோன் பார்த்தோம்னா 21,501. ஓகே, இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் வந்து வேலைக்கிழமை பட்ஜெட் பிப்ரவரி 1 அன்றைக்கி பட்ஜெட் நாள் அன்றைக்கி என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தியா விக்ஸ் அதிகமாக்குறாங்க. இந்தியா விக்ஸ் வந்து நெருக்கி ஒரு 17-18 வந்து போயிட்டாங்கன்னா, 2 சைடும் பிரீமியம் கூட இருக்கும். புட் சைடும் பிரீமியம் கூட இருக்கும், கால் சைடும் பிரீமியம் கூட இருக்கும். அந்த ஹெட்ஜிங் பண்ணக்கூடாதுங்கிற பர்பஸ்க்கு தான் இப்போ மார்க்கெட் நடக்குது. ஏன்னா 13 இந்த இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ 16 தாண்டி வந்துருச்சு. ஓகே, அதான் நடக்குது. அதனால தான் பிரீமியத்தை ஏற்றுறது தான் மார்க்கெட் வந்து அப் சைடு டவுன் சைடாக போயிட்டுருக்கு. நாளையோட மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு டே ஹை லோ இதுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கடுத்து சப்போர்ட் பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு டேவோட லோங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அதை விட்டால் கீழே 21,408 ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடம், அதாவது 21,249 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 21,928 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 22,051 நேற்று தான் கொடுத்துருந்தோம், லெவல்ஸ் தான் கொடுத்துருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு இந்த இடம், அதாவது 21,655 அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த டேவோட ஹைக்கும் லோவுக்கும் இடையில மார்க்கெட் வந்து நாளைக்கு சைட்வேஸாக இருக்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் சைட்வேஸ்னாலும் ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்கும். இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும், அதாவது 500க்கும் 800க்கும் இடையில 300 பாயிண்ட் இருக்குது. இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம், அதாவது 21,408 அந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் ஒன்று மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த இடம், அதாவது 21,249 அப்படிங்கிற இடத்துல வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். செலக்ட் ஆகல. டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இன்னையோட ஹை, இந்த ஹையை தொட்டாலும் மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேபோல் இந்த 21,655 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இன்னொரு டே ஹையை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இந்த இடத்த பிரேக் பண்ணணும். 21,813 பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த 21,928 டு 22,050 அதுக்கு அடுத்த ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த ஹை 22,121 இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத ரேஞ்சில் இருக்குது. காரணம், மார்க்கெட் வந்து இந்தியாவுக்கு சேர்த்துறது அவங்க நோக்கமாக இருக்கிறது. மேலே இங்கேயும் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,800 டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். இப்போ கிளியராக என்ன மாதிரி டைரக்ஷன் சொல்கிறது வாய்ப்பு இல்லை. அது வந்து நம்ம பிப்ரவரி 1க்கு இடையில கொஞ்சம் சிரமம் தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எடுத்துகிட்டோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிமே சொல்லியிருந்தோம். அதாவது டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே இதில் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க. மார்க்கெட்டை பொறுத்தவரை இதுக்குள்ளேயே இருந்துச்சு. இது பேங்க் நிஃப்டி இன்றைக்கி இறங்கிருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்து பெருசாக ஃபாலோவோட வாய்ப்பாக இருந்திருக்கும் போல இருக்குது. இதை தாங்கி பிடிச்சது வந்து பேங்க் நிஃப்டி தான் சொல்லலாம். இன்றைக்கி வந்து நிஃப்டியோட பெரிய மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் தான். நேற்று அதுக்கு பாசிட்டிவாக தான், இன்றைக்கி அது நெகட்டிவாக தான் அதுக்கு. சரி, ஓகே, நாளைக்கு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இன்றைக்கி ஒரு டேவோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா 45,678. லோன் பார்த்தோம்னா 45,206. சரி, ஓகே, 15 மினிட்ஸ் படி நம்பர் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இமீடியட் சப்போர்ட்னு பார்த்தோம்னா என்னோட டேவோட லோ தான் 45,206ங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். ஒருவேளை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண பட்சத்தில்
பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 44,916, அதையும் கீழே இருக்கணும் 44,449. அதுபோல் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 44,944ங்கிறது ஒரு லெவல்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 44,249, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 44,580. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கும் கிளியராக நம்ம வந்து இப்படி தான் மூவ் ஆகும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ரேஞ்சு குறுகிடுச்சு, இந்த டேவோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஒருவேளை நம்ம டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். டே பிரேக் பண்ணால் இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கூட வாய்ப்பு இருக்கும். இந்த மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் இப்போ இருக்குது. நம்ம வந்து இந்த பட்ஜெட் வர வரைக்கும் நம்ம வந்து என்ன மாதிரி வர வாய்ப்பு அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். இருந்தாலும் என்ன மாதிரி மூமெண்ட்ஸும் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து பையிங் ஏரியாவாக இருக்கும். இந்த இடத்த தொட்டாலும் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அதேபோல் இந்த லைனை தொட்டாலும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதேபோல் இந்த டேவோட ஹையை தொட்டால் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த ஹைக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடைப்பட்ட பகுதியெல்லாம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான் இருக்கும். இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் தான். ஒருவேளை இந்த டே பிரேக் பண்ணால் மட்டும் வேணால் இந்த இடத்துல ஒரு செல்லிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.